என்னங்க இது வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சாச்சு, இதுக்கும் மேல முடியலன்னா கடனை உடனே வாங்கியாச்சுன்னா படிக்க வைக்கணும். அம்மா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? தரமான கல்வியும் கல்விக்கேத்த வேலையும் தரதா நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்க விவசாய சின்னத்துல மட்டும் ஓட்டப்படுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. போர்வால் வீரர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை நாம் நேர்காணல் எடுத்து வரலாம். அந்த வரிசையில் நம்மளோட நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி ஃபாத்திமா ஃபர்கானா நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட தேர்தல் வியூகங்கள் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். தங்கச்சி, அஸ்ஸலாமு அலைக்கும். நலமா இருக்கீங்களா? சரி, நான் நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்கிட்ட சந்திக்கிறது ரொம்ப அரிது. எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அவர் மக்களுடைய பேசுபொருளாக இருக்காரா? அவர் ஏதேனும் நலத்திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்காரா? நீங்கள் எதை நோட் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களோட வலைவலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணனை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீங்க சொன்னீங்க ரொம்ப அரிதினும் அரிதலாம் இல்ல, நம்ம ரொம்ப தூரமா இருக்கோம். அதுதான், வேற ஒண்ணு. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு கொடுத்து நம்ம இதாக்கிக்கலாம். இப்ப நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்னதான் குடும்ப தூரத்து உறவாக இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறது ஒரு பெரிய விடை தெரியாத கேள்வியாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாகப்பட்டினம் உங்க எல்லாருக்குமே தெரியும், மும்மதங்களின் சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தர்கா இருக்கு, வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, அதே மாதிரி அங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் கூட அங்க இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது அங்க பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை சிக்கல் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த சாலை வசதிகளா இருக்கட்டும், இல்ல இந்த நீர் மேலாண்மையா இருக்கட்டும், இல்ல இந்த அடிப்படை சுகாதார வசதிகளா இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே மக்கள் மத்தியில இருக்கு. ஒன்னும் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் எது நமக்கான கடமைங்கிறதையே மறந்துட்டு என்ன பேருக்கு சம்பளம் வாங்குற சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் இருக்காங்க. ஆமா, இப்ப சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கோடில இருந்து 5 கோடி வரைக்கும் எல்லாம் இந்த எம்எல்ஏ லேட்ஸ் நிதி எல்லாம் விக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டா அது என்ன ஒண்ணுத்துக்கும் பயன் இல்ல, அது பாட்டில் ஓரமா வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் பொருள். ஒண்ணுல திட்டுச்சேரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகராட்சி நாகப்பட்டினத்துல. அங்க தண்ணி வரதுக்காண்டி ஒரு டேங்க் வைக்கிறாங்க. மேல டேங்க் வச்சு திறக்கிறதுக்கு நம்மளோட எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டாங்க. அவரும் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ்ல வச்சுட்டு போட்டோக்கு போஸ் எல்லாம் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. தண்ணி குடிக்க காணும். என்னடா அது தண்ணியை குடிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா தண்ணி இல்ல, ஆனா திறந்து வச்சாச்சு, எல்லாருக்கும் தண்ணி வரும்னு சொல்லியாச்சு. படத்துல ரெண்டு தண்ணியை கொண்டு பாலாறையும் அந்த கலக்க போறேன்னு சொன்ன காமெடியா அந்த மாதிரி நீங்க தண்ணியே இல்லாம தண்ணி திறந்து விட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வேலை எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னு கேளுங்க. கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக போராட்டம் செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் எல்லாரும் சேர்ந்து அங்க தண்ணி வரல, எல்லா மக்களுக்கும் போய் சேரல. ஏன்னா மேலேயே தண்ணி தொட்டிக்கே தண்ணி இல்லை அப்படிங்கும்போது கீழே ஒரு தொட்டியை கட்டி அந்த தொட்டில தண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் கீழே தொட்டில இருந்து மேல தொட்டிக்கு அனுப்பி அப்புறம் இப்பதான் அப்புறம் தான் இப்ப ஆனா நம்ம ஷோ எல்லாம் காட்டி போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப கிட்டத்தட்ட அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இல்ல. அங்க இன்னைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானாலும் இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நிலையா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பேருந்து நிலையம் திறந்து வைக்கிறாங்க. அங்க அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறதுக்கு அண்ணன் பக்கத்துல நின்று கை தட்டிக்கிட்டு நிக்கிறாரு எம்எல்ஏ. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் கௌதம் அண்ணன் திறந்து வைக்கிறாரு. அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழலா இருக்கு. மக்களும் அங்க மதிக்கிறது இல்ல எம்எல்ஏ. எம்எல்ஏ தொகுதி பக்கமே வர்றது இல்ல. முதல் முறை எம்எல்ஏ ஆறீங்க, அப்ப நம்ம எவ்வளவு ஒரு உற்சாகத்தோட மக்களுடைய குறையெல்லாம் கேட்டு ஏதாவது நம்மளால முடிஞ்சது அங்க ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் ரோடு போடுறதா இருக்கட்டும், சானிடேஷனா இருக்கட்டும், இல்ல பார்க்குகள் அமைக்கிறதா இருக்கட்டும், எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் ஒரு தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளவு ஆயிரும்? ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 4 இருந்து 5 கோடி வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் கூட மக்கள் போராடிதான் பெறணும். அது முதல் முறை எம்எல்ஏக்கே நம்ம சொல்லிதான் எல்லாத்தையும் பெறணும் அப்படின்னா அப்ப என்னத்துக்கு நாங்க திமுகவுக்கு வாக்கு? ஒப்பந்த எம்எல்ஏவா இருக்கிறதுனால எதையும் வாய் திறந்து கேட்க முடியல போல. என்னமோ அது அவர்கிட்ட கேட்டதா அவர் மிகப்பெரிய குமுறல தான் இருக்கிறாரு. திருப்பிலாம் எனக்கு வேணான்ட்டு இருந்த தொகுதி ஆனாலும் திணிக்க
இது வம்படியா அது சரி. ஊக்க நிகழ்ச்சிக்கு அந்த தொகுதி தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு வேற வழியே இல்லைன்னா அண்ணன் நம்ம கிட்ட தான் சம செய்யணும். அதனால நம்ம எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். ஏன்னா இவங்களோட கையாளாகாத தனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நாம வந்து கட்டாயம் தான் சீமான் அவர்கள் வந்து சிஎம் ஆக போறாங்க. அதுல வந்து நம்மளுடைய மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக தான் சீமான் அவர்கள் கையிலேயே வந்து டிராஃபி வாங்கணும். இது வந்து சிறந்த நிர்வாகத்துல நாகப்பட்டினம் சிறந்து இருக்கு, கல்வி நிர்வாகத்துல சிறந்து இருக்கு, மருத்துவ சுகாதாரத்துல சிறந்து இருக்கு அப்படின்னு நாகப்பட்டினம் எம்எல்ஏக்கு தொடர்ச்சியாக வந்து சிஎம் கையால சீமான் அவர்கள் கையால வந்து டிராஃபி வாங்குறத நம்மளோட இலக்கா இருக்கு. அதுக்கான எல்லா வேலையும் செய்வோம் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ். உறுதியா நீங்க வாங்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஒண்ணு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுல களத்துல இறங்கி வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்றத்துல போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட பாராட்டு வாங்கணும்னா அது ரொம்ப பெரிய விஷயம். உலகமே திரும்பி பார்க்கும். அப்படி உங்களை ஒரு நாள் திரும்பி பார்க்க வைக்கும். என்ன இப்ப அடுத்த விஷயம், நீங்க நிக்கிற இதே தொகுதியில இதற்கு முந்தின நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் நின்றாங்க? அண்ணன் அப்பு அவர்கள் நின்னாங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வாப்பா வந்து நிக்கிறது, அதாவது தமிழ் சீமான் அவர்கள் வந்து வாப்பா வந்து நிக்க சொன்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல வாப்பா ஒட்டுமொத்தமா கொஞ்சம் சோழ மண்டலம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாடே இருக்கு, நான் எங்க வேணாலும் போய் நிற்பேன், நீ நில்ல, நீங்க கள போராளி அப்படின்னு சொல்லி நிக்க வச்சது அண்ணன் அப்பு அவர்களை. அதற்கு மிகவும் சிறந்த ஒரு களப்பணியாளர். உங்களுக்கு தெரியும், தமிழ் சீமான் அவர்களே வந்து பாராட்டிய ஒரு பெரிய பொது மேடையில வந்து பாராட்டிய 2 தளபதிகள்ல முக்கிய தளபதி அண்ணன் அப்பு அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு சிறந்த களப்பணியாளர். இன்னைக்கு வந்து கேலண்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்ப வந்து பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. அதற்கு வந்து அவர் தான் அண்ணன் அப்பு அவர்கள் தொடங்கி வச்சாரு திட்டங்களை வந்து. அதெல்லாம் வந்து ஆமா ஆக சிறந்த களப்பணியாளர் மட்டும் இல்லாம நீங்க முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஒரு சிறந்த வியூக வகுப்பாளரும் கூட அப்படிங்கறத நமக்கு தெரியுது. அவங்க எடுத்த வாக்கு சதவீதம் அப்ப வந்து அண்ணன் வந்து ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் அது 3வது இடம் தானே போன தடவை. 2021ல இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருந்தோம்ல, அப்ப கிட்டத்தட்ட நம்ம 16,000 20,000 வாக்குகள் கிட்ட நெருக்கி நம்ம எடுத்தாச்சு. அதனால இப்ப 26 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அங்க வெற்றியின் வாக்கே 62,000 தான் அப்படிங்கும் போது எதிர்கட்சிகளும் வந்து அங்க கொஞ்சம் வேலையை உழைப்ப போட்டீங்கன்னா நீங்க அந்த வாக்கு சதவீதத்தை தாண்டி வெற்றியை காசு கொடுக்காம நேர்மையா களத்துல இருந்தாங்க அப்படின்னா வெற்றி கட்டாயம் நாம் தமிழருக்கு தான். அதுல மாற்று கருத்து இல்ல. நேர்மையா இவங்க சந்திப்பாங்களா அப்படிங்கிறது நாகை மக்களுக்கு சொல்லிக்கிடுவோம். காசு கொடுக்கறவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா மறுபடியும் உங்க வாழ்வாதாரம் பின்தங்கிதான் போகும். திருப்பியும் வந்து சகோதரி பர்கானா போன்றவர்களுக்கு வாக்குக்கு காசு வாங்காம வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா வெற்றியை தொடரும். அடுத்ததா இளைஞர்கள் அங்க உங்க பகுதியில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான இளைஞர்களுடைய சிந்தனை நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை இருக்குது அப்படிங்கறத ஏதாவது நீங்க இது அனுமானிச்சிருக்கீங்களா? ஆனா இந்த இளைஞர்களுடைய இந்த புரிதல் என்பது தமிழ்நாடு முழுக்க ஒரு சம விழுக்காட்டுல இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை புரிதல் அப்படின்னு நான் பாக்குறேன். வெறும் வந்து இன்னைக்கு வந்து பலர்கள் இருக்கலாம், இன்னைக்கு வந்து திரையில இருந்து வந்தவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்து என்ன சொல்ற ஒரு 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 முறையே இல்லாத ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி தான். இப்ப சும்மா அந்த ட்ரெயின்ல வரும்போது நான் வந்து விஜய்க்கு போடுவேன். ஏன் போடுவீங்கன்னு ஒரு 4 தடவை கேட்டேன். எனக்கு கியூட்டா இருக்காரு அவள்தான் சொல்லுது அந்த பொண்ணு. அதை தாண்டி அவங்களால நானுமே அந்த வயசை கடந்து தானே வந்திருக்கேன். எனக்குமே தெரியும், நான் ரஜினி மேல ஒரு ரசிகனா இருந்தவன், அஜித் மேல ஒரு ரசிகனா இருந்தவன், கமல் மேல. அந்த கவர்ச்சியில அந்த வயசுல நமக்கு அரசியல்னா என்னன்னே புரியாது. அந்த பருவத்திற்கு தெளிகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும், இல்லைன்னா 2 தேர்தல் பிடிக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு, வாழ்வாதாரம் இடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியை தேர்தல் வருவான். இல்ல நம்ம வாக்கு என்பது இவ்வளவு பெரிய ஆயுதம் அப்படிங்கறத மறந்து போய் நிக்குது இன்னைக்கு மக்கள். அது வந்து ஒரு இங்க பாருங்க, நம்ம வந்து டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் போது இது சரியில்லை அது சரியில்லைமாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐசியூல தான் இருக்கணும் அப்படின்னா 72 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க வந்து ஏதா இருந்தாலும் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஆல்ரெடி நாடு ஐசியூல தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க வந்து சுதாரிச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கும் சும்மா இந்த கியூட்டு இன்னைக்கு அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானதுன்னு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, நடிகை நாட்டாட்டது ஒரு 10 வருஷம், நாடாண்டவன் நடிச்சது ஒரு 15 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிபாபா பேசியிருக்காரு. கருணாநிதி எம்ஜிஆரையும் இப்ப அந்த திரைக்கு அவங்க எல்லாம் கூட ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு. இந்த எல்லாருமே முழுமையான ஆட்சி இல்ல அப்படின்னாலும் களத்துல இறங்கி வேட்டியை கட்டி வந்து சேத்துல இறங்கினவர் எம்ஜிஆருங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது, படிக்க முடியுது. நீங்க வந்து ஃபுல்லா பனையூர்லயே இருக்கிறவங்க கியூட்டா இருக்கான்னு வாக்கு போடுறோம்னா நம்ம எந்த செஞ்சுரியில இருக்கோம், 21வது நூற்றாண்டுல இருக்கோம். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது மன வருத்தம் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட வாக்காளர்கள் கட்டாயம் அப்படி இல்ல. அதாவது விஜய் மட்டுமே ஒரு நடிகனா இருக்கிறதுனால அவர் கியூட்டா தெரியுறாரு. விஜய்க்கு போட்டியா இன்னொரு நடிகர் இருந்தாருன்னா சிவகார்த்திகேயனும் கியூட் தான். அந்த விக்கெல்லாம் எடுத்துட்டா விஜய் வந்து
இன்னும் அதே மார்க்கெட்ல இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதானே, இளைஞர்களுடைய புரிதல் இல்ல வந்து அந்த அரசியல் படுத்தக்கூடிய பயணத்துலதான் நாம் தமிழர் கட்சி சளைக்காம வந்து இன்னைக்கும் களத்துல நின்று நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுல ஒருபோதும் நம்ம பின்வாங்கல. அதுல மாத்தட்டி கொள்ளலாம். நாம் தமிழர் கட்சி அர்ப்பணிப்போட இளைஞர்களை ஒன்று திரட்டி இருக்குது இந்நாள் வரைக்கும். ஒன்னு மாமா சொல்ற மாதிரி நெல்மணிகள், ஒவ்வொரு நெல்மணியும் 5000 விளைய வைக்குங்கிற மாதிரி அத்தனை பேருக்கு சமமான ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கறனால நம்மளுடைய வாக்காளர்கள் எங்கேயும் சிதற மாட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தான் வந்து செய்வோமே தவிர்த்து நம்ம கட்டாயம் வந்து அதுல இருந்து பின்வாங்க மாட்டோங்கிறதுல உறுதியான நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது போய் சேர்றதுக்கு வெகு நாட்கள் ஆகுங்கிற இந்த நிலைமை மாறி உடனே வந்து நம்ம வந்து வெற்றி பெறுவோங்கிற சூழல் மாறணும். அதற்கான முழுமையான வேலையும் பண்ணி பரந்தாங்கிக்கு வந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க தமிழ் முழக்கத்தை பரவ செய்யணும் அப்படிங்கறத என்னுடைய இது. உங்களுக்கு எதிர்த்து போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் யாரும் உங்க தொகுதியில அறிவிச்சிருக்காங்களா? இப்ப வரைக்கும் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து இன்னும் அதுதான் அவர் வேணாங்கிறாரு, வேற ஏதாவது புதுசா கொடுங்கிற சென்னை பக்கம் கேட்கறாங்க. பட் ஆனா திமுகவுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதிமுகவின் சார்பில் வந்து எப்போதும் போல அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறாங்களா இல்ல அவங்களே நிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. முதலில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற வேட்பாளர் நீங்க ஒரு ஆள் தான். முதல் வேட்பாளருக்கு நாகையில் வாகை சூடட்டும். அவருக்கு இறுதியா ஒரு கொஸ்டின், எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருக்காங்கறத உறுதிப்படுத்திட்டீங்களா? அதாவது இப்ப டிராஃப்ட்னு ஒண்ணு வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முழுமையா டிராஃப்ட் வந்து ஜனவரியில தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி நான் வந்து சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்ப என்னோட வயசு நான் வந்து திருப்பியும் அந்த எபிக் நம்பர் போட்டு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற வயசு வந்திருக்கு. அதனால ஒருவேளை வந்துருச்சு எனக்கு வாக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கேன். வந்தாங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. வரைக்கும் மகிழ்ச்சி தான். ஆமா, அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதனால அந்த டிராஃப்ட் பட்டியல்ல நம்மளோட பேர் இருக்கு. எல்லாருமே வந்து அதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் கூட ஏற்பட்ட அந்த அதிருப்தி எல்லாருடைய மனசுலயும் அந்த தாக்கம் ஏற்பட்டுருச்சு. நம்ம ஓட்டு இருக்குமா, சீமானுக்கு போறதுனாலயே நம்ம கிராமத்துல வந்து நம்மள தூக்கி இருப்பாங்களோ, என்னோட வேட்பாளருக்கே ஓட்டு இருக்குமான்னு தெரியல, மாமா கூட அன்னைக்கு கும்பிடுறாங்க, நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நிலைமை இருக்கு. உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பீகார்ல எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருந்துச்சு, அங்க எவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்ச ஒரு திட்டமா இருந்தது. வரைவு பட்டியல் வந்ததுக்கு பிறகு அங்க எவ்வளவு டூப்ளிகேஷன் இருந்துச்சு நமக்கு தெரியும். அப்ப முழுக்க ஹம்பக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது வரும்னு எச்சரித்த பிறகும் அதே சூழல் வருமானால் அதை கண்டித்து நாம் தமிழ் கட்சி திருப்பி களத்துல இருக்கும். வாக்கு எப்படியும் நம்மளோட வாக்கு உறுதி செய்வது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை அப்படிங்கிறது புரிந்து நம்ம எல்லா வாக்காளர்களுக்கும் நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். உங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்திக்கிறோங்க. இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிருங்க. சரி தங்கச்சி, ரொம்ப நன்றி. போர்வால் வீரர்களின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும்.